முதல் முறையாக அரசு கருத்தரித்தல் மையம் எக்மோர்ல தொடங்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக நம்மிடம் பேசுவதற்காக எழும்பூர் மருத்துவமனையினுடைய இயக்குனர் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். மேடம் வணக்கம். மேடம் இந்த செயற்கை கருத்தரித்தல் இந்த செட்டப் எப்படி செயல்பட போகுது மேடம் நம்ம அரசு மருத்துவமனையில்? ஏன்னா முதல் முறையாக நம்ம அரசு மருத்துவமனையில் கொண்டு வந்திருக்கோம். இது எவ்வளோ முக்கியமானது, எப்படி இங்கே செயல்பட போகுது? இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஆர்டின்னு சொல்லுவாங்க. இந்த இதுவை அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி. இதில் லெவல் 1 லெவல் 2 இருக்குது. லெவல் 1என்றது என்னென்னா முதல்ல குழந்தை இல்லைன்னு வரவங்களை பரிசோதித்து அவங்களுக்கு ரத்த பரிசோதனை, அப்புறமா ஹார்மோன் குறைபாடு இருக்குதா, டியூப்ஸ் நல்லா இருக்கா, கர்ப்பப்பை நல்லா இருக்குதா, முட்டைப்பை நல்லா இருக்கா, எல்லாத்தையும் அந்த பேசிக் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம். பண்ணிவிட்டு அதில் குறைபாடுகள் 30% பார்த்தீங்கன்னா டியூப்பில் பிரச்சனை இருக்கும், 30% பார்த்தீங்கன்னா மேல் பிரச்சனையாக இருக்கலாம், 30% 2 பேருக்கும் சேர்ந்தே பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ முதல்ல எங்கே பிரச்சனை இருக்குதுன்னு ஆராயணும். அப்படி பார்க்க போனீங்கன்னா இப்போ டியூப்ஸ் நல்லா இருக்கு, முட்டைப்பை நல்லா இருக்கு அப்படி என்ன இருந்துச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஐயுஐன்னு ஃபஸ்ட்டு பேசிக் கேர் ஒன்று கொடுப்போம். அது என்ன பண்ணுவோன்னா ஆணுடைய விந்து எடுத்து அதை சுத்திகரித்து நல்ல விந்துங்களை எடுத்து அந்த அம்மாவுக்கு அந்த டே ஆஃப் ஃபர்டிலைசேஷன் சொல்லுவோம். 14 நாள் முட்டை வளருதான்னு பார்த்துட்டு 14ஆவது நாள் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு முட்டையை உடைச்சிட்டு அப்புறமா இந்த விந்தை உள்ளே செலுத்தும். அதிலே ஒரு 10-15% பெண்கள் மகப்பேறு பெற்றுடுவார்கள். அவங்களுக்கு டியூப் சரியில்லாதவங்களுக்குன்னு வச்சுக்கோங்க. டியூப்ல தான் இது ரெண்டுமே சேரணும். அது ரெண்டுமே சேரத்துக்கு வாய்ப்பே இல்லை. டியூப் பல காரணங்களாக அழிஞ்சு போகலாம். இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம், பிஐடியில் வரும். சில நேரத்தில் டியூப்ல குழந்தை தங்கினவங்களுக்கு டியூப் எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு லெவல் 2 கேர். லெவல் 2 கேர்னா நம்ம என்ன பண்றோம்னா விந்துவையும் அந்த முட்டையையும் வெளியில சேர்க்கிறோம். உள்ள டியூப் இல்லாததுனால அந்த வெளியில சேர்க்கிற முறையை தான் இப்போ சொன்னாங்க. அது ரெண்டும் சேர்ந்துட்டு வெளியிலேயே எம்ப்ரியோ ஃபார்ம் ஆயிடுது. அந்த குழந்தைக்கு வேண்டிய எம்ப்ரியோ ஃபார்ம் ஆயிடுது. அந்த எம்ப்ரியோவை 3ஆவது நாள் இல்லைன்னா 5ஆவது நாள் அதை எடுத்து அந்த அம்மாவுக்கு திருப்பி எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர்னு பண்ணாங்கன்னா டியூப் இல்லைனாலும் பரவாயில்ல, கர்ப்பப்பைக்குள்ள அந்த விந்து அந்த கரு வந்துடுது. ஸோ அதுலேருந்து வளர்ந்துடும். ஸோ அதுதான் லெவல் 2 கேர்ன்னு சொல்கிறது. அதை இப்போ இந்த மருத்துவமனைக்கு செய்யணும்னா நிறைய உபகரணங்கள் வேணும். எங்களுக்கு ஒரு இன்குபேட்டர் வேணும், அப்புறமா அந்த விந்து நல்லா இருக்கா, முட்டை நல்லா இருக்கான்னு பார்க்கறதுக்காக ஒரு ஹை எண்ட் மைக்ரோஸ்கோப் வேணும், அப்போ அந்த முட்டையை எடுக்கிறதுக்கு ஒரு ஹை டெஃபினேஷன் அல்ட்ராசவுண்ட் வேணும், ரெண்டுத்தையும் சேர்க்கறதுக்கு எம்ப்ரியாலஜிஸ்ட் இந்த இக்ஸி மிஷின் மாதிரி ஒரு பெரிய மிஷின் வேணும். ஸோ இது மாதிரி எல்லாமே எங்களுக்கு வந்ததுனால இந்த பெரும்பாலான பெண்கள், இந்த டியூப் நல்லா இல்லாத பெண்கள், முட்டை சரியா வளராத பெண்கள், அந்த மாதிரி பெண்களுக்கு இந்த லெவல் 2 கேர் மூலமா நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு குழந்தையை உருவாக்கி கொடுக்கலாம். நம்ம இந்த எழும்பூர் தாய்சேய் மருத்துவமனையில் இந்த ஃபெர்டிலிட்டிக்காக என்னென்ன சிகிச்சைகள் இருக்கு? நீங்க 11-1 11-2ன்னு சொன்னீங்க. இப்போ மகப்பேறு இல்லாத பெண்களோ இல்லை ஆண்களோ நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நான் அணுகணும்னா நான் எப்படி வரணும்? இங்க என்னென்ன சிகிச்சை முறைகள்லாம் கிடைக்கும் மேடம்? இப்போ இங்க தனியா எஃப்ஆர்சி ஃபெர்டிலிட்டி ரிசர்ச் சென்டர் இல்லைன்னா லெவல் 1 கேர் இருக்கு. அவங்க நேரா முதல்ல வந்தாங்கன்னா அவங்களுடைய ஹிஸ்டரி எடுப்போம். எதனாலலாம் இவங்களுக்கு இருக்கு. சுமாரா நீங்க பாத்தீங்கன்னா ஆண்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல அம்மை போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு விந்தணு கொஞ்சம் குறைபாடு இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கலாம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா ப்ரீமெச்சர் ஓவேரியன் ஃபெயிலியர்னு அந்த முட்டையே வராமே இருக்கும். அந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு. முதல்ல என்ன காரணம்னு நம்ம கண்டுபிடிச்சாதான் அதுக்கேற்ற வைத்தியத்தை நம்ம பண்ண முடியும். ஸோ முதல் லெவல் 1 கேர்ல எல்லா பரிசோதனையும் பண்ணிடும். பண்ணி முடிச்சிட்ட பிறகு டயக்னோஸ்டிக் ஹிஸ்ட்ரோ லேப்ரோஸ்கோப்பின்னு ஒன்று இருக்கு. ஹிஸ்ட்ரோ லேப்ரோஸ்கோப்பினா கர்ப்பப்பை நல்லா இருக்கா, டியூப் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு தொப்புள் வழியா ஒரு ஆப்ரேஷன் செஞ்சு கண்ணால நாங்க பார்க்கணும் எல்லாம் நல்லா இருக்கா. சில நேரத்தில் டியூப் நல்லா இருக்கும், ஆனா அந்த டியூப் அந்த முட்டைப்பையோட இணைஞ்சிருக்கணும். அப்பதான் அந்த எக்கு பிக்கப் பண்ண முடியும். அது தள்ளி இருக்கும். சில நேரத்தில் அடேஷன்ஸ் பின்னாடி இருக்கும். முட்டைப்பையே நல்லா இருக்காது, சிஸ்டிக்கா இருக்கும். ஸோ நம்ம கண்ணால எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறமா அது கர்ப்பப்பை உள்ள செவரு இருக்கும், செப்டேட் யூட்ரஸ் அந்த மாதிரிலாம் வாங்க, அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரி செஞ்சிடும். முதல்ல செஞ்சிடும். செப்டேட் யூட்ரஸ்னா அது செப்டல் ரிசெக்ஷன் சொல்லுவாங்க, அதை பண்ணிடும். ஸோ அந்த முதன்மையா பண்ணக்கூடிய சிகிச்சையெல்லாம் முதலே பண்ணிடும். பண்ணி முடிச்சிட்ட பிறகு அவங்களுக்கு ஒரு டைம் பீரியட் கொடுப்போம். இவங்களுக்கு வளருதா, முட்டை வளருதான்னு, முட்டை வளர்றதுக்கு வேண்டிய இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு வளருதான்னு பார்த்துட்டு பண்ணும். அது லெவல் 1 கேர். அதுலயும் எங்களால் சக்சீட் ஆக முடியலன்னா இந்த ப்ரொசீஜர் லெவல் 2 கேர்னா இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷனுக்கு நாங்கள் பண்ணுவோம். மேடம், இப்போ இது தனியார் மருத்துவமனைகளில் நிறைய செலவாகும். அதுவும் இல்லாமல் நீங்கள் சொல்றது பார்த்தா 11-1 ட்ரீட்மெண்ட் இங்கே எடுத்ததுக்கு பிறகு தான் அடுத்த ஸ்டேஜ் 11-2 இங்கே கூட்டிட்டு போகலாம் அப்படின்றீங்க. அப்போ ஆரம்ப கட்டத்திலிருந்தே இங்கே தான் அனைத்து சிகிச்சையும் மேற்கொள்ளணுமா எப்படி மேடம்?
அப்படி இல்லை. இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த லெவல் 1 கேர்ன்றது வந்து யார் வேணால் பண்ணலாம். அதாவது ஒரு இன்ஃபர்டிலிட்டி ட்ரெயின்டு ஸ்பெஷலிஸ்ட் தேவையில்லை, ஒரு கைனகாலஜிஸ்டே பண்ணுவாங்க. ஆனால் பெரும்பாலான பெண்கள் பார்த்தீங்கன்னா வெளியிலே பண்ணிட்டு வந்துடுவாங்க. இந்த பேசிக் டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தெரியும் எதனால எனக்கு டிஃபெக்ட் இருக்குது, எனக்கு டியூப் இருக்குது, எனக்கு கண்டிப்பாக ஐவிஎஃப் தான் பண்ணணும் அப்படின்றவங்க நேராக லெவல் 2 கேருக்கு வரலாம். லெவல் 1 கேரில் நம்ம பண்ணி நிறைய தடவை தோல்வி, நாங்கள் என்ன சொல்லுவோம்னா ஐயுஐவே ஒரு 6 தடவை பண்ணி பார்த்து ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவங்கள ஐவிஎஃப்க்கு போங்க. வயசானவங்க 35-36 வயசு வருவாங்க, அவங்க வந்து நிறைய நாள் வந்து ஐயுஐ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய கரு முட்டையினுடைய இது அந்த சத்து அந்த அளவு அதெல்லாம் குறைஞ்சிரும். ஸோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிவிடும். மேடம், இப்போ ஒரு நாளைக்கு நம்ம இங்கே எத்தனை பேருக்கு பண்ணலாம், எவ்வளோ பேர் ட்ரீட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு இங்கே வசதிகள் இருக்குது மேடம்? இப்போ ஐவிஎஃப் பண்ணும்போதோ இல்லை இந்த மாதிரி செயற்கை கருத்தரித்தல் முறைகள் இங்கே பண்ணும்போது அந்த குழந்தைகள் ப்ரீ மெச்சூராக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 7 மந்த் 8 மந்த்தோ அப்படி பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த குழந்தைகளுக்கான வசதிகள் இங்கே பாதுகாக்கிற குழந்தைகளாக பிறக்கிறதுக்குன்னா அதுக்கு பின்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஐவிஎஃப்ல கன்சீவ் ஆனவங்களெல்லாம் சீக்கிரம் சிசேரியன் பண்ணிடுவாங்க 34 மாதத்தில். இங்கே வந்து நாங்கள் வந்து அவங்கள கண்டிப்பாக பராமரிப்போம். எந்த ஸ்டேஜ் வரைக்கும் பார்த்துட்டு நார்மல் டெலிவரியும் விட்டுருக்கோம், சில பேருக்கு வந்து சிசேரியனும் பண்ணியிருக்கோம். இங்கே ட்ரீட்மெண்ட்ல எங்களுக்கு ஐவிஎஃப்க்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு 1000 பேர் வருவாங்க. இல்லை மேடம், இந்த புது டெக்னாலஜி வர்றது மூலமா எவ்வளோ பேர் இப்போ என்னன்னா அரசாங்கம் வந்து இதை 2,50,000 ரூபாய், இப்போ ஒரு 50 பேருக்கு வேண்டிய அளவான பணத்தை வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க. ஒரு 50 பேருக்கு முதல்ல பண்ணுங்க, எடுத்தோடனே நாங்கள் 50 பேருக்கு பண்ண போகிறதில்ல. ஏன்னா அது மானிட்டரிங்கே நிறைய இருக்கும். இப்போ அந்த பெண்ணுக்கு வந்து முதல்ல வந்து மருந்து கொடுக்கணும், இன்ஜெக்ஷன் கொடுக்கணும், அப்புறம் வந்து பிளட்ல வந்து இந்த ஈஸ்டர்டையோல அந்த அளவெல்லாம் எடுக்கணும், அந்த முட்டை ஒழுங்காக வளருதான்னு பார்க்கணும், அது ஒரு 14 நாள் ஆகும். அதுக்கு பிறகு இந்த பெண்ணுக்கு வந்து முட்டை உடையுமா உடையாதா அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும், எந்த அளவில் இன்ஜெக்ஷன் போடணும் அதை பண்ணணும். அதுக்கு பிறகு இந்த ரிட்ரீவல் பண்ணும். ஸோ எடுத்த உடனே 50ஐயும் நாங்கள் பண்ணுற மாதிரி இல்லை, கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 5லேருந்து ஒரு 10 பேருக்கு பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். ரொம்ப நன்றி மேடம். வச்சுக்கோங்க, பலூனோட எண்டை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இதில் வந்து இந்த ஸ்பெர்ம் வந்து உள்ளே இன்ஜெக்ட், அது வந்து டெக்னிக், அதுதான் எம்ப்ரியாலஜிஸ்டோட வேலை. ஸோ இது வந்து நமக்கு எப்படி கம்ப்யூட்டர் கேம்ஸ் மாதிரி தான், 2 கையும் வேலை செய்யணும், ப்ரெசிஷன் இருக்கணும். அதிகமாக குத்திட்டாலும் அந்த அளவுக்கு அது பெருசாகவும் இருக்காது, ரொம்ப சின்ன மைக்ரோவா பார்க்கணும். இதில் ஒரு ஆள் பார்த்துனே இதை பண்ணிட்டு இருக்கணும், அது எத்தனை அது ஓடினே இருக்கும். ஆமாம், நானோமீட்டர் சைஸ் இதுல இருந்து இருக்கு. எது